ஜெய் சர்க்குருநாதா. டிசம்பர் 1 இன்றைக்கி. சரியாக இந்த மாதத்தில் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமானது. அதுலேயும் கார்த்திகை பௌர்ணமின்றது ரொம்ப விசேஷம் தானே. அது மட்டும் இல்லை, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபோற்சவம் நடக்க போகிறது. என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். டிசம்பர் 4 பௌர்ணமி. ரொம்ப ரொம்ப முக்கியமான வைபவமான தினம். இந்த 2 நாட்களுமே அப்படின்னு சொல்லி தெரியணும்னு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தீபங்கள் வீடு முழுக்க நீங்கள் எல்லோரும் ஏற்றி வைக்கிறது வழக்கம் தானே. ஆகையினால் இப்போ இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்குறீங்க, சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் எப்படி இந்த 21 தீபங்கள் ஒரு பிரகாசமான முறையில் குருநாதன் முன்னாடி, நம்ம வீட்டு பூஜரம் முன்னாடி பிரகாசமாக எரிகிறதோ, ஜொளிர் விடுதோ, அதுபோலவே இந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி பொதுவாக கடந்த மாதத்தில் இதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் அடியேன் போட்டேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேர் அவங்கவுங்க வீடுகளில் ஏற்றி அந்த பெரிய தெய்வீகமான அந்த அனுபவத்தை பெற்று எனக்கு இதே போல் வீடுகளில் தீபங்களை ஏற்றி எனக்கு ஃபோட்டோஸ்லாம் இமேஜ்லாம் நிறையா பேர் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றிகள். இந்த மாதம் ரொம்ப விசேஷம், சரிங்களா? கார்த்திகை. ஆகையினால் இந்த வீடியோ பதிவை புதிதாக நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் வீடுகளில் வீடு முழுக்க நீங்கள் தீபம் ஏற்ற போகிறீங்க. உங்கள் வீட்டு முன்னாடி, அதாவது வாசல்ல ஏற்றினா இன்னும் விசேஷம், அது ஒன்று. ரெண்டாவது, வீட்டு பூஜரம் முன்னாடி, இப்போ நீங்கள் அந்த 21 தீபம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த வீட்டு பூஜரம் முன்னாடி இது போல் ஏற்றி சும்மா விட்டுறக்கூடாது. அங்கே உட்கார்ந்து கொண்டு அரை மணி நேரம் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறீங்களோ, நீங்கள் எந்த குருநாதனை வணங்குகிறீர்களோ, அந்த குருநாதனுடைய நாமத்தையோ அல்லது அந்த தெய்வத்தினுடைய நாமத்தையோ அல்லது விஷ்ணு சகஸ்ர நாமத்தையோ லலிதா சகஸ்ர நாமத்தையோ அல்லது குருவினுடைய அருளிச் செயல்களான இப்போ பாபாவுடைய சாயிநாத ஸ்தவனமஞ்சரியோ சச்சரித்திர பாராயணமோ இது போன்ற அநேக அருளிச் செயல்கள் உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். தீபம் ஏற்றி வைக்கிறதுனால தீபலக்ஷ்மியினுடைய வைபவத்தை கூட நீங்கள் அழகாக இதை பாராயணம் பண்ணலாம். ஆக மொத்தம் அரை மணி நேரம் உட்காந்து தெய்வீக கமலக்கூடிய நேரத்தில் தெய்வீகமான சிந்தனையை நீங்கள் வளர்த்து கொண்டு அமர்ந்து கொண்டு தெய்வீகத்தினுடைய நாமத்தை சொன்னால் உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப 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 அமைதியையும் ஆரோக்கியத்தையும் நல்லா தரும். ஆகையினால் இது மாதிரி நீங்கள் வீடுகளில் ஏற்றி வைத்து தெய்வத்துடைய கிருபையை பெறணும் அப்படின்றது அடியனுடைய ஒரு வேண்டுகோள். இப்போ இந்த வீடியோ பதிவு ரொம்ப நல்ல செய்தி தானே. இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்த ஏனைய மக்களுக்கு, பக்தர்களுக்கு, தெரிந்த எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் அனுப்பிச்சி வச்சு எல்லாருக்கும் இதே போன்ற கிருபை கிடைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. நீங்களும் செய்யுங்க. குரு கிருபையால். சாயிராம்.